ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 4வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் முக்கியமாக செய்யணும், செய்யக்கூடாது, குறிப்பாக கிரகங்களுடைய அமைப்பானது எங்கெங்கே அமையுது, எப்பப்போ அமையுது, அதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், உங்களுடைய ராசி அதிபதி யார், உங்களுடைய இஷ்ட கடவுள், அதாவது ராசி ரீதியாக பார்க்கும்போது உங்களுடைய இஷ்ட கடவுள் யார் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் கடகராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கடகராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையுமே உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 4வது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுடைய ராசி அதிபதி வந்து சந்திர பகவான். மேலும் உங்களுடைய இஷ்ட கடவுள் ராசி ரீதியாக பார்த்தோம்னா நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வந்து அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் கடக ராசிக்கு அதிபதியாக இருக்கும் சந்திரன் மனம் மற்றும் தாய்க்கு காரகன் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட கடகராசி நேயர்களுக்கு டிசம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் வந்து விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. செவ்வாய் பகவான் வந்து கடக ராசியில் நிற்கிறாருங்க. புதன் பகவான் வந்து விருச்சிக ராசியில் இருக்காருங்க. 26ஆம் தேதி வந்து புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரிஷபத்தில் வந்து குரு பகவான் இருக்கார். சுக்கிர பகவான் வந்து தனுசு ராசியில் இருக்கிறாரு. மேலும் டிசம்பர் 2ஆம் தேதி அன்றைக்கு மகர ராசிக்கு சென்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சனி பகவான் வந்து கும்ப ராசியிலும், மீனத்தில் வந்து ராகு பகவானும், கன்னியில் வந்து கேது பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமங்க இந்த வாரத்தில் வந்து மற்ற கிரகங்களின் மாற்றம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. சந்திர பகவான் வந்து எந்தெந்த ராசியில் இந்த காலகட்டத்தில் அமர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வையாளர் கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் 10க்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வளர்ச்சிகள் அனைத்துமே சீராக அள்ளி தரக்கூடிய சக்தியுடைய பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சந்திர பகவான் தான். அப்படிப்பட்ட சந்திர பகவானை ராசி அதிபதியாக பெற்றிருக்கவங்க தான் இந்த கடகராசி. மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இந்த காலகட்டத்தில் வந்து 5வது இடத்துல அமர்றாருங்க. இதனால் வெளிநாடு செல்வதற்காக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் வெற்றி கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஏதாவது செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் லாபம் உண்டாகும். பணத்தட்டுப்பாடு படிப்படியாக குறைந்து பொருள் வரவு வந்து அதிகரிக்கும். சந்திர பகவானுடைய இடமாற்றம் கூட இந்த காலகட்டத்தில் சாதகமான நிலையில் இருப்பதால் பெரிய மனிதர்களின் ஆதரவு அப்படிங்கிறது நீங்கள் செய்யக்கூடிய புதிய தொழிலை தொடங்குவதற்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். லாட்ரி, பந்தயம் போன்றவை உங்களின் வருமானத்தை பெருக்கி கொடுக்கும். அதே போல் செவ்வாய் பகவான் வந்து உங்கள் ராசியில் 1வது இடத்துல இந்த காலகட்டத்தில் அமர்றாருங்க. இதனால் மனைவி ஆசைப்பட்டு கேட்ட நகைகளை வாங்கி கொடுத்து அவங்கள ரொம்பவே சந்தோஷகரமாக வைத்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்களுக்கான ஏற்பாடு செய்வீங்க. குரு பகவான் 11வது இடத்துல இந்த காலகட்டத்தில் அமர்றாரு. இதனால் மழலை செல்வம் உண்டாகி குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். பழைய கடன்களை அடைப்பீங்க. வீடு கட்ட முயற்சி ஏதாவது செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும். மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 5வது இடத்துல இருக்கிறாருங்க. இதனால் எந்த தொழிலாக இருந்தாலுமே ஏற்றமும் வருமானமும் உங்களுக்கு அதிகமாக நிச்சயமாக கிடைக்கும். அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சுக்கிர பகவான் வந்து இந்த காலகட்டத்தை உங்கள் ராசிக்கு வந்து 2 இடத்துல வந்து அமர்றாரு. அதாவது 6 மற்றும் 7 அப்படிங்கிற இந்த 2 இடத்துல அமர்றாரு. இதனால் காதல் வந்து கைகூடி. அதே போல் சனி பகவான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு வந்து 8வது இடத்துல அமர்றாருங்க. இதனால் ஊழியர்கள் பற்றாக்குறையால் உற்பத்தி குறையக்கூடும்.
தவறான பழக்கம் உள்ளவர்களிடம் நெருக்கம் வைத்து கொண்டா அவமானத்தை சந்திப்பீங்க. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 9வது இடத்துல இருக்க போகிறாரு. இதனால் பிரபலமான மனிதர்களின் சந்திப்பு அப்படிங்கிறது உங்களின் புகழை அதிகரிக்க செய்யும். மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல அமர்றாரு. இதனால் விருந்து நிகழ்ச்சிகளில் மேலதிகாரிகளின் கவனத்தை கவருவீங்க. அரசாங்க ஊழியர்கள் மக்களின் பாராட்டு இந்த காலகட்டத்தில் பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் அப்படின்னு சொல்லிட்டு 3 நட்சத்திரம் இருக்குது. கிரகநிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த டிசம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் செவ்வாய் பகவான் அமைய போகிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான், பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் இருக்க போகிறாரு. ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்க போகிறாரு. அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்க போகிறாரு. பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்க போகிறாரு. லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்க போகிறாருங்க. மேலும் கிரக மாற்றங்களானது 3/12/2024 அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த டிசம்பர் 10க்கு மேலே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடை தாமதம் நீங்க போகுது. வீண் விவகாரங்களில் தலையிடுவதை, மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்த்து கொள்வது நல்லது. வருமானம் அதிகரிக்கும். மன திருப்தி உண்டாகும். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் அதிக அளவு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து தாமதம் விலக போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்க மிகவும் கவனமோடு இருப்பது நல்லதுங்க. மேலிடத்தோடு கனிவான அனுசரிப்பு ரொம்ப நல்லது. மேலும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. அதே போல் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே சாதகமான பலனை கொடுக்கும். அரசியல் துறையில் இருப்பவங்களுக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணம் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் உதவியோடு பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகம் நீங்கி தெளிவாக பாடங்களை படிப்பது நல்லதுங்க. அதே போல் புனர்பூசம் 4ஆம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். அடுத்தவருக்கு ஆலோசனை சொல்ல போய் பிரச்சனை வரக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. பிள்ளைகளிடம் அன்போடு பேசுவது நன்மையை கொடுக்குங்க. அக்கம் பக்கத்தினரோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. நண்பர்கள், உறவினர்கள் உதவிகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்காமலே பல விதமான உதவிகளை செய்வாங்க. பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். உறவினர்கள் வருகையும் இருக்கும். மேலும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி அமைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணம் உண்டாகும். கூட்டு தொழிலில் வியாபாரம் செய்பவங்களுக்கு கவனமாக இருப்பது நல்லது. முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாவித ஆவணங்களையும் சரியாக வைத்துக்கொள்ளுங்க. குடும்பத்தில் இருப்பவங்க மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். ஆனால் மனதில் ஏதாவது குறை இருக்கும், வெளிக்காட்ட மாட்டீங்க. மேலும் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும். மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லதுங்க. விவேகமாக செயல்படுவது வெற்றிக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். எதிர்பார்ப்புக்கு மீறி நீங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வீண் அலைச்சல் ஏற்படும். பெண்களுக்கு மனதைரியம் அப்படிங்கிறது சற்று அதிகமாக இருக்கக்கூடும். காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக பிறக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு சேரும். புதிய நபர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. உறவினர்கள் உதவியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் நீங்கள் கடகராசி நேயர்களாக இருந்தால் நான் சொல்ல போகிற பரிகாரத்தை தொடர்ச்சியாக செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே ஒரு நல்ல முடிவானது கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசியுடைய அதிபதி சந்திர பகவான். அதே போல் உங்களுடைய ராசி ரீதியாக பார்த்தோமா உங்களுடைய இஷ்ட கடவுள் அம்மன். ஸோ அந்த மேல்மருவத்தூரில் குடியிருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி அம்மனை வழிபடுவது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திற்கும் வெற்றியை கொண்டு சேர்க்கும். மேலும் ஏதாவது காரியத்தில் தடைகள் தாமதங்கள் இருந்தால் அதுவும் நீங்கும். மனதில் புது தெம்பு பிறக்கும். மன அமைதியும் கிடைக்குங்க. ஸோ கடகராசி நேயர்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த அம்மனுடைய அருளானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் கடகராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கும் இந்த பரிகாரத்தை சொல்லுங்கள். அவங்களும் பயனடையட்டும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது, மேலும் நீங்கள் என்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும், கிரகங்களின் அமைப்பு எங்கெங்கே எப்பப்போ அமையுது, அதனால் என்ன மாதிரி பலன் உங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கிறத பற்றியும்
தெளிவாக பார்த்திருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்ட அனைத்து விதமான தகவலுமே கடகராசி நேயர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் கடகராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ கூட லைக் பண்ணிடுங்க. மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேருங்க. நன்றி.